காஃபி தூள் வச்சு தான் நான் இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள். நம்ம செய்கிற ஃபேஷியலுக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து வாஷ் பண்ணிட்டு காட்டுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீனோட உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க. நம்ம வெயிலில் போனால் நம்ம ஸ்கின் கண்டிப்பாக டேன் ஆகும். அந்த டேனை வந்து நம்ம இன்றைக்கி ரிமூவ் பண்ணுறத ஃபேஷியல் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அதுவும் நம்ம வந்து காஃபி குடிப்போம். அந்த காஃபி தூளை வச்சு பவுட்ரு வச்சு நம்ம எப்படி நம்ம முகத்தை வந்து நல்லா பிரைட்டாக ஒரு கோல்டு கலரில் க்ளோவாக நம்ம ஸ்கின் தெரியணும்னா அது எப்படி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட வந்து காஃபி தூள் வச்சு நான் இன்றைக்கி ஃபேஷியல் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ வந்து நேற்று வீடியோ தாங்க. டேரன் பாருங்கள், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். டேரனுக்கு நேற்று ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சிபிஎஸ்சியில் தான் படிக்கிறான். அதனால் அவன் 1 மந்த்து ஸ்கூல் முடிச்சுட்டு தான் இப்போ ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறான். எல்லா ப்ராஜெக்ட்டும் கொடுத்துட்டாங்க. அவன் லீவ் ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் தான் ரெடி பண்ணான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நாள்ன்றதுக்காக ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான். அவனே எழுப்பாமே எழுந்திரிச்சிட்டான். பாருங்கள், ப்ராஜெக்ட்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு தான் நின்றுட்டுருக்கான். இவனை கூட்டிகிட்டு போய் வேனில் ஏற்றி விட வேண்டியது தாங்க இன்றைக்கி. அதனால் நான் காலையிலேயே வந்து சமையல் ரெடி பண்ணியாச்சு. என்ன சமைச்சேன்னா, அவனுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னா, அதனால் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் கட்டி அனுப்பிச்சேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு நாள்னா அவங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக போவாங்க. அதனால் டேரன் கிளம்பியாச்சுங்க. அங்கே பாருங்கள், எங்கள் அன்சிக்காவுக்கு பதிலாக இப்போ ராணான்னு ஒரு பூனை வந்து அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அது ரொம்ப நாளாக இங்கே தாங்க இருக்குது. சரி, அது இன்றைக்கி வெளியே உட்காந்துனா உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு மயில் காமிச்சு. காலையிலே மயில் வந்துடும் இந்த சைடு. சரி, இன்றைக்கி நான் வெளியே இருக்கும்போது வந்திருந்த மயிலை தான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் தான். சரி, மயில் பார்க்கணும் அப்படின்னு நிறையா குட்டீஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக நான் அதை காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், அந்த மயில் வந்து அப்படியே சுற்றி முற்றிக்கிட்டு இருக்குது. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. அரிசி போட்டால் வந்து சாப்பிடுங்க. இங்கே வந்து மயில் நிறையா இருக்குது. அது பாட்டுக்கு வரும். நம்ம வந்து பழகிறனால யாரும் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு தெரியும். பழக்கமான ஏரியானால அது பாட்டுக்கு அந்த சைடு சுற்றிக்கிட்டே இருக்குது. சரி, அது அப்படி பாருங்கள், நல்லா பெரிய ஒரு தொகையோடு இருக்குது. சரி, அதை பார்க்கும்போது ரொம்ப இஷ்டமாக பார்ப்போம்ல. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. அடுத்து பாருங்கள், டேரன் ஸ்கூலுக்கு போயாச்சு. வீடே வெறிச்சோன்னு ஆகிடுச்சு. எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஐயோ சத்தம் போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி தான். இங்கே பாருங்கள், டேரனுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு மீதி ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. ரேஷ்மாவுக்கு வந்து அடுத்த 20ஆம் தேதி தான் ஸ்கூல் ஆரம்பிக்குது, அடுத்த வாரம் தான். அதனால் அவள் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுச்சோன்னே எனக்கும் வேணும்வான்றதுக்காக இன்றைக்கி வாங்கின இந்த காய்கறி இவ்வளோ தாங்க. நான் எதுவுமே காய்கறியே வாங்கி வைக்கலை. சரி, சமைக்கணும், அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காய் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். கேரட், பீன்ஸு, வெண்டைக்காய், கத்திரிக்காய். சரி, வேறு ஏதாவது ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்றதுக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இந்த காயெல்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு. அதே மாதிரி டேரன் அமுச்சு விட்டோன்னே நான் வாஷிங் மிஷினில் துணி போட்டுருவேன். நீங்களும் இந்த மாதிரி காலையிலேயே வந்து துணிலாம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறது. 8 மணி பாருங்கள், 8:20 தான் இருக்கும். டேரன் போன பிறகு தான் நான் வந்து இது டைம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டும். இந்த கிளாக்கில் வச்சுருக்குது நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதனால் காலையிலே துணியும் துவச்சி காய போட்டுருவோம். 9 மணிக்கெலாம் வெயில் வரதுக்கு முன்னாடி துணி காய போட்டுறது. ஏன்னா ஈவினிங்கில் மழை வருதுன்ட்டு. மதியானம் லஞ்ச் என்ன ரெடி பண்ணுறேன்னா, வெண்டைக்காய் இருந்ததுனால வெண்டைக்காய் வாங்கினதுனால வெண்டைக்காய் புளிக்குழம்பு சரி வைக்கலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்புக்காக நான் வந்து புளியெலாம் ஊற வச்சு வெண்டைக்காய்லாம் கட் பண்ணிட்டேங்க. கேரட், பீன்ஸ், கோஸெல்லாம் சேர்த்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணால் அதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ரேஷ்மா சொல்லிட்டா எனக்கு வந்து அப்பளமும் வேணும் அப்படின்னா. உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி புளிக்குழம்பு, கேரட், பீன்ஸ் பொரியலோட அப்பளத்தோடு வச்சு சாப்பிட பிடிக்கும்? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தான் புளிக்குழம்பு வைப்போம். அப்போ இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கும் காரம் இல்லாமல் நம்ம வந்து காய் பொரியல் பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, தேங்காய் போட்டு பொரியல் பண்ணால். அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு புளிக்குழம்பு ரெடி பண்ணிக்கிறேங்க. இந்த சைடு சாதமும் வச்சாச்சு. டேரனுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கட்டி அனுப்பிச்சிட்டனால இந்த மாதிரி மதியானம் சமைக்கிற மாதிரி இருக்குது. இல்லை நான் ரேஷ்மாக்கும் சமைக்கிறதா இருந்தால் காலையிலேயே நான் சீக்கிரமாக 2 பேருக்குமே சேர்த்து சமைக்கும் போது நம்ம எப்பயும் நார்மலாக எப்படி சமைப்போமோ அந்த மாதிரி சமைச்சு அனுப்பிச்சிருவேங்க. இப்போ டேரனுக்காக நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும் கட்டி அனுப்பிச்சாச்சு. பாருங்கள், புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் உரித்து போட்டுட்டு இந்த மாதிரி வெண்டைக்காவை நம்ம வந்து கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு புளிக்குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே புளிக்குழம்பு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதனால் ரொம்ப தெளிவாக காட்டல. புளிக்குழம்புல கொஞ்சம் போல் தேங்காய் மட்டும் நான் சேர்த்துட்டு புளிக்குழம்பு வைப்பேன். நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் கூட நீங்கள் வந்து புளிக்குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு அடிக்கடி சாப்பிட்டனால நான் முருங்கைக்காய் கத்திரிக்காயே சேர்த்துக்கலைங்க. முருங்கைக்காய் வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து வெண்டைக்காய் மட்டும்தான் சேர்த்துட்டு புளிக்குழம்பு வைக்கிறேன். கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம், ஆனால் கத்திரிக்காய் வேணான்னு விட்டுட்டேங்க. எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் முருங்கைக்காவே சேர்த்துட்ருக்கோன்ட்டு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. புளிக்குழம்பு எப்பவுமே கம்மியாக தாங்க வைப்பேன். ஒரு லெமன் சைஸை வந்து நம்ம புளி எடுத்து ஊற வச்சுட்டு, ஒரு பெரிய லெமன் அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுட்டு, உங்களுக்கு திக்காக கொஞ்சம் குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கனாலே நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நான் கலந்துட்டு புளியோடு கரைச்சிட்டேன், தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு. நீங்கள் இதே தக்காளியை வந்து மிக்சியில் நீங்கள் அரைச்சிட்டு வெங்காயம்லாம் அரைச்சி கூட நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா அது இன்னும் திக்னஸ்ஸாக இருக்கும். அது வேறு ஒரு டேஸ்ட்டு வரும். நான் இப்படி தான் புளிக்குழம்பு வைப்பேங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் தேங்காயும் சேர்த்துட்டேன். நான் எப்பவுமே புளிக்குழம்பு வச்சா கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வந்து மூடி வச்சுருவேங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் வந்து நல்லா மிதந்து வரும் பார்த்தீங்களா, அப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். இது வரைக்கும் நீங்கள் அப்படி வந்து புளிக்குழம்பு நீங்கள் வைக்கலை அப்படின்னா இந்த மாதிரி புளிக்குழம்புல நீங்கள் கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கடைசியாக சேர்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ உங்கள் புளிக்குழம்பு ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லெண்ணெயோட ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு வந்து பாருங்கள் மேலெல்லாம் எண்ணெய் மிதந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரேஷ்மாவுக்கு வந்து அப்பளம் வேணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் அப்பளம் வந்து அவளுக்காக பொரிச்சிக்கிறேன். நான் டிமார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட ஏற்கனவே, டிமார்ட்டில் வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்ட்டு, ஒரு அப்பள பாக்கெட் எடுத்திங்கன்னா இன்னொரு அப்பள பாக்கெட் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தது. அப்படி தான் நான் போன தடவை வாங்கினேன் அப்பளமே இருந்துச்சு. இந்த தடவை நான் சின்ன அப்பளம் தான் வாங்கிட்டு வந்தேன், அது பெரிய அப்பளம். இந்த தடவை வாங்கினது சின்ன அப்பளம் தாங்க, அது 80 ரூபான்னு வாங்கினேன். அந்த பெரிய அப்பளம் வந்து 120 ரூபான்னு வாங்கினேன் அப்போ வாங்கும்போது. இது வந்து 80 ரூபாய்க்கு ஒன்று 40 ரூபா, ஒன்று 40 ரூபா, அதான் டபுள். 2 எடுத்திங்கன்னா 80 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க அப்பளம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்பளம் வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த அப்பளம். நிஜமாகவே நம்ம கடையில் போய் மார்க்கெட்டில் வாங்குகிற அப்பளத்தை விட ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அங்கே அப்பளம். அதனால் நான் அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கிறேங்க. புளிக்குழம்புக்கு ரொம்ப காம்பினேஷன் இந்த அப்பளம் தாங்க. அதனால் நீங்கள் சாம்பாருக்கும் சரி புளிக்குழம்புக்கும் சரி அப்பளம் பொரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் என்னங்க, சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி எப்போயும் வந்து உங்ககிட்ட வந்து சமையலை பற்றி காட்டுறேன், நம்மளை வந்து சமைக்கிறது க்ளீன் பண்ணுறதை காட்டுறேன். நம்மளையும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், நம்ம ஸ்கின்னையும் ரொம்ப வந்து பிரைட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஒரு பியூட்டி டிப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேஷியலாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் கிளென்சிங் தாங்க. நம்ம இப்போ வந்து கிளென்சர் ரெடி பண்ண போகிறோங்க. கிளென்சருக்கு வந்து மெயினே இந்த காஃபி தூள் தான். நம்ம வந்து காஃபி தூள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன் காஃபி தூள். இப்போ நம்ம காஃபி தூளோட தேன் கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து உங்ககிட்ட வந்து கையில் தான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து நல்லா ஃபேஸில் வந்து நான் என்ன வந்து செய்கிறேனோ அதை அப்படியே நீங்கள் ஃபேஸில் நல்லா வந்து செஞ்சுக்கோங்க. அப்போ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், கோல்டாக இருக்கும். கோல்டு கலரில் உங்களுக்கு க்ளோவாக தெரியும் உங்களுக்கு ஸ்கின்னு. உங்கள்கிட்ட வந்து தேன் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்குங்க. அதை சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கையில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுறேனோ அதே மாதிரி உங்கள் முகத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஃபேஷியல் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபேஷியலே. கிளென்சிங் பண்ணாலே உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். தொடச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த கைக்கும் என்னுடைய இன்னொரு கைக்கும் நான் டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்கள். இந்த கைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். கிளென்சருக்கே வந்து நல்லா பிரைட்னஸ் இருக்குது. ஸ்டெப் 2 என்ன செய்ய போகிறோன்னா ஸ்க்ரப் பண்ண போகிறோங்க. வந்து ஸ்க்ரப்புக்கு வந்து சுகர் எடுத்துக்கலாங்க. அடுத்து காஃபி தூள் எடுத்துக்கலாம்.
நான் கையில் அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் முகத்துக்கும் உங்கள் நெக்குக்கும் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஃபேஷியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நெக்கும் முகமும் நம்மளுடைய காதும் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நல்லா பிரைட்னஸ் தெரியும். முகம் வந்து ரொம்ப ஈவனாக இருக்குங்க. இல்லைனா ஒரு இடமும் பிரைட்டாக இருக்கும், ஒரு இடம் வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக தெரியும். இப்போ நம்ம இந்த சுகர் நல்லா வந்து கொஞ்சம் வந்து கரையட்டும். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணாமல் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஆஷாக வந்து ஸ்க்ரப் பண்ணாதீங்க, ரொம்ப மைல்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா தெரியுங்க உங்களுக்கு பிரைட்னஸ் கண்டிப்பாக. நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் முக்கால்வாசி நான் வந்து என் ஸ்கின்னை வந்து பிரைட்டாக வச்சுப்பேன். நம்ம நிறைய காசு செலவு பண்ணி பியூட்டி பார்லரில் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து பிரைட்டாக வச்சுக்கலாம் நம்ம ஸ்கின்னை. இப்போ பாருங்கள், நம்ம செய்கிற ஃபேஷியலுக்கு வந்து முக்கியமானதே காஃபி தூள் தாங்க. காஃபி தூள் வச்சு தான் அந்த காஃபி தூள் தான் இதுக்குரிய ஒரு ஃபஸ்ட்டு பேஸே தான். அதை வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணி உங்ககிட்ட ஃபேஷியல் காட்டுறேன். இந்த மாதிரியே ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம வந்து நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணிக்கலாங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும். இப்போ பாருங்க, நம்ம ஸ்க்ரப் வந்து ஒரு 10 நிமிஷம் நான் வந்து விட்டுட்டு கழுவிருக்கேன். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸ்டெப் 3 வந்து ஃபேஸ் மாஸ்க் தாங்க பார்க்க போகிறோம். ஃபேஸ் மாஸ்க்கு தேவையானது ஃபஸ்ட்டு பால், அடுத்து அரிசி மாவு. உங்களுக்கு அரிசி மாவு ஒத்துக்காது அப்படின்னா கடலை மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மெயினான காஃபி தூள் தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். உங்களுடைய நெக்கு வரைக்கும் ஃபேஸும் நெக்கும் சேர்த்து போடுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து காஃபி தூள், மில்க் சேர்த்துக்க போகிறோம். மில்கில் வந்து லாக்டிக் அமிலம் இருக்குது, நம்ம அதை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்னஸ் கொடுக்கறது நம்மளுடைய மில்க்கும் காஃபி தூளும் இந்த ரைஸ் ஃப்ளார் தான். நீங்கள் வந்து கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பால் வந்து ரொம்ப ஸ்கின்ல வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மில்க் சேர்த்துக்காதீங்க, தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுற அளவுக்கு. ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப தண்ணியாகிடாமல் கரெக்டாக இந்த பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்மூத்தாக. பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கையில் தான் உங்ககிட்ட அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த அப்ளை பண்ண பிறகு கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாங்க. காஃபி தூள் வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், நல்ல க்ளோவிங்காக தெரியும், உங்கள் ஸ்கின்னே நல்ல க்ளோவாக தெரியுங்க. பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் நெக்குக்கும் உங்களுடைய காதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா தனியாக தெரியும் பிரைட்னஸ்ஸு. ஒரு பக்கம் கருப்பாகவும் ஒரு சைடு வந்து பிரைட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே நெக்குக்கும் சேர்த்து தான் நீங்கள் வந்து பேக் வந்து அப்ளை பண்ணணும். 15 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆகட்டுங்க. பாருங்க 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க, நான் வந்து சர்க்குலர் மோஷன்ல வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி கழுவிருக்கேன். நீங்க அந்த மாதிரி வாஷ் பண்ணுங்க. ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்காதீங்க. ரொம்ப வந்து சாஃப்டாவே நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குன்னு பாருங்க. நல்லா க்ளோயிங்கா தெரியும். இந்த கைக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. இந்த கை பாருங்க ட்ரையா காஞ்ச மாதிரி இருக்கும், பிரைட்டே இல்லை. நம்மளுடைய வேலை செய்கிற கை தான் இது. கண்டிப்பாக இங்கே வந்து எனக்கு வந்து டேன் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ டேன் ரிமூவ் ஆகி நல்லா வந்து ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸோட உங்கள் கைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இருக்க டேன் கூட கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பாருங்க, நான் கையில் அப்ளை பண்ணதுக்கு இந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது
இன்னும் நல்ல பிரைட்னஸாக நல்லா க்ளோவாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், இந்த காஃபி தூள் வச்சு தான் நான் இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பிரைட்டான ஸ்கின்னை நான் உங்ககிட்ட வந்து காமிச்சிருக்கேன். கடலை மாவு வச்சு யூஸ் பண்ணியிருப்போம், மஞ்சத்தூள் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் காஃபி தூள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.